எந்த ஒரு படிப்பு படிக்கிறதா இருந்தாலுமே அந்த ஜாப்க்கு அப்ராட்ல வேலை வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ உலகம் ரொம்ப சுருங்கி போயிடுச்சு. இங்க இருந்து ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அந்த மாதிரி அப்ராட்ல டிமாண்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி. அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்க்கு அண்டர்ல வரக்கூடிய இந்த பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி பாத்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கான படிப்பு. கூடவே 1 இயர் நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் பார்க்கணும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கோர்ஸ்க்கு வந்து படிக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு 12th 45% நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும். கூடவே உங்களோட சப்ஜெக்ட்ல பயாலஜி இல்லனா பாட்னி சுவாலஜி வந்து மஸ்டா இருக்கணும். சோ நீங்க வந்து ஒரு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, பயோமேக்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இந்த கோர்ஸை உங்களால படிக்க முடியும். இந்த கோர்ஸ்ல பொதுவா நீங்க என்ன படிப்பீங்கன்னா பேசிக்கான அனாட்டமி அண்ட் பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி இந்த மாதிரி எல்லாம் படிச்சுட்டு எப்படி வந்து ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல வந்து டாக்டருக்கு வந்து ஒரு அசிஸ்ட் பண்றது, அனஸ்தீசியா என்ன மாதிரி டைப்ல எல்லாம் இருக்குது, இந்த அனஸ்தீசியா நம்மளோட பாடியில எப்படி வந்து ஒர்க் பண்ணும் அண்ட் தியேட்டர் டெக்னிக் பத்தியும், தியேட்டரை எப்படி நம்ம வந்து ஸ்டெரைல் பண்றது, ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அனஸ்தீசியா அண்ட் தியேட்டர் பத்தி நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா படிப்பீங்க. இந்த கோர்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு அனஸ்தீசியா டெக்னீஷியனாவும் ஒர்க் பண்ண முடியும் அண்ட் தியேட்டர் டெக்னீஷியனாவும் ஒர்க் பண்ண முடியும். சோ நம்மளோட நாட்டுல இல்லனா நம்மளோட தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எக்கச்சக்கமா வந்துட்டே இருக்குது. சோ இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாமே உங்களால என்ன செய்ய முடியும்னா ஒர்க் பண்ண முடியும். தியேட்டர் ஃபெசிலிட்டிஸ் உள்ள எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையுமே இவங்களுக்கான வாண்டட் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குது அண்ட் பேசிக் சாலரி 25,000 ல இருந்து உங்களால ஏர்ன் பண்ண முடியும். எனிவே சாலரிங்கிறது உங்களோட திறமை எந்த அளவு இருக்குது, எவ்வளவு நாலேஜபிளா இருக்கிறீங்க, நீங்க எங்க உங்களோட வேலையை தேடுறீங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கும். சோ இந்த ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி முடிச்சவங்களோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து சர்ஜரிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அசஸ் பண்றது. ஒரு டாக்டர் வந்து தியேட்டர்ல சர்ஜரி பண்றாங்க அப்படின்னா அந்த டாக்டருக்கு பக்கபலமா கூட இருந்து எல்லாமே அசஸ் பண்றது. தேவையான இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கட்டும், அந்த ஆபரேஷனுக்கு முன்னாடி அந்த தியேட்டரை ரெடி பண்றதா இருக்கட்டும், பேஷண்ட்டை ரெடி பண்றதா இருக்கட்டும், எந்த அளவு அனஸ்தீசியா கொடுக்கணும், அனஸ்தீசியா கொடுக்கும்போது அந்த பேஷண்ட்டை கேர் பண்றது, பேஷண்ட் வந்து அனஸ்தீசியால இருந்து ரெக்கவரி ஆகுறது வரைக்குமே இவங்களோட ரோல் இருக்கும். சோ ஒரு நர்சஸ்க்கு ஈக்குவலான ரோல் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்போ ரீசன்ட் டேஸா இவங்களோட வாண்டட் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இருக்குது. சோ இந்த கோர்ஸ் முடிச்சிட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புமே நிறைய இருக்குது. அண்ட் இந்த கோர்சஸ்க்கு நீங்க கவுன்சிலிங் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடுல என்ன செய்றாங்க அப்படின்னா இந்த கோர்சஸ்க்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் பாத்தீங்கன்னா மோர் தென் 12 காலேஜஸ் இருக்குது. டோட்டலா வந்து 380 சீட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சோ என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படிங்கறது இப்ப ஃபாஸ்டா வந்து பாத்துடலாம். சோ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல நமக்கு 20 சீட் இருக்குது, மதுரை மெடிக்கல் காலேஜ்ல 20 சீட் இருக்குது, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல 20 சீட் இருக்குது, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ்ல 20 சீட் இருக்குது, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்ல 20 சீட் இருக்குது, அண்ட் மோகன் குமாரலிங்கம் மெடிக்கல் காலேஜ் சேலத்துல 20 சீட் இருக்குது, அண்ட் நமக்கு திருச்சி மெடிக்கல் காலேஜ்லயும் 20 சீட் இருக்குது, தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ்ல 20 சீட் இருக்குது, அண்ட் ஆசாரிப்பள்ளம் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ்லயும் நமக்கு என்ன செய்றாங்கன்னா 20 சீட் கொடுக்குறாங்க. தர்மபுரி மெடிக்கல் காலேஜ்ல 20 சீட், வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ்ல 20 சீட், திருவாரூர் மெடிக்கல் காலேஜ்ல 20 சீட், திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ்ல 20 சீட், பெருந்துறையில பாத்தீங்கன்னா 10 சீட், புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ்ல 20 சீட், கரூர் மெடிக்கல் காலேஜ்ல 20 சீட், நாமக்கல் மெடிக்கல் காலேஜ்ல 10 சீட். ஓவரால் ஓசிக்கு பாத்தீங்கன்னா 106 சீட் இருக்குது கவர்மெண்ட் செக்டர்ல, பிசிக்கு 99 சீட் இருக்குது, அண்ட் பிசிஎம்க்கு 12 சீட் இருக்குது, எம்பிசி டிஎன்சிக்கு 68 சீட் இருக்குது, எஸ்சிக்கு 51 சீட்டும், எஸ்சிஏக்கு 10 சீட்டும், எஸ்டிக்கு 3 சீட்டும், ஓவரால் பாத்தீங்கன்னா 340 சீட் கவர்மெண்ட் செக்டர்ல இந்த கோர்சஸ்க்கு வந்து ஆஃபர் பண்றாங்க. சோ கவர்மெண்ட் செக்டர்ல நீங்க ப்ராசஸ் பண்ணி இந்த கோர்ஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா வெறும் 5,000 அந்த ரேஞ்சில தான் வரும். அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நல்லா இருக்கும், நிறைய பிராக்டிகல் நாலேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நமக்கு தனியார் கல்லூரிகள் கவுன்சிலிங்ல வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கவுன்சிலிங்ல தனியார் கல்லூரிகள் நமக்கு என்ன செய்யாது வராது. நீங்க வந்து தனியா ஒரு கல்லூரியில அட்மிஷன் போட்டு உங்களால படிக்க முடியும். சோ அதை தான் வந்து மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் சொல்லுவோம். மேனேஜ்மெண்ட் அட்மிஷனுக்கு போறீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து மோர் தென் 1 lakh வந்து 1 இயருக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு நீங்க கவர்மெண்ட் ஜாப்க்கும் போக முடியும், பிரைவேட் ஜாப்க்கும் போக முடியும், as well as நீங்க அப்ராட் ஜாப்க்கும் என்ன செய்ய முடியும்னா போக முடியும். ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் என்ன செய்றாங்க அப்படின்னா ஆஃபர் பண்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுலயுமே என்ன இருக்குது அப்படின்னா ஜாப் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா இன்சென்டிவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நிறைய இருக்குது. இன்சென்டிவ்னா என்னன்னா நீங்க ஃபியூச்சர்லயோ இல்லனா உங்களோட 4th இயர்லயோ நீங்க படிச்சிட்டு இருக்கும்போது இன்டர்ன்ஷிப்ல இருக்கும்போது நீங்க ஏதாவது கேசஸ் அட்டெண்ட் பண்றீங்க, டாக்டர்ஸ் கூட நீங்க போறீங்க, வெளியே உள்ள ஹாஸ்பிட்டல்ல வந்து நீங்க வந்து உங்களோட பிராக்டிஸ்க்காக போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன salary மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். சோ நமக்கு பாராமெடிக்கல்ல எவ்வளவு கோர்சஸ் இருந்தாலும் இந்த இன்சென்டிவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த
பிஎஸ்சி ஓடிஏடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க பிரைவேட்ல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய டாக்டர்ஸ் கூட நீங்க வந்து ஒரு டச்லயே இருக்கணும். அதாவது நீங்க படிக்கும்போதே நிறைய டாக்டர்ஸ் கூட டச்ல இருப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர்ஸ் வந்து வெளியே கேஸ்க்கு போகும்போது உங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா அசிஸ்டண்டா வந்து கூட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்க உங்களோட திறமையை வளர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ். உங்களுக்கு வந்து ஃபினான்சியலியும் வெல் சப்போர்ட்டிவா இந்த கோர்ஸ் வந்து இருக்கும். அண்ட் படிச்சு முடிச்சுட்டு எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து நிறைய இருக்குது. அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சேலரி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா படிச்சு முடிச்சுட்டு நீங்க அப்ராட் ட்ரை பண்றீங்க அப்படின்னா அங்கேயுமே உங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா மோர் தென் லேக்ஸ்ல உங்களால என்ன செய்ய முடியும்னா ஏர்ன் பண்ண முடியும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் போக போக உங்களோட சேலரியோட லெவலுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அலைடு ஹெல்த் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு வேர்ல்டு வைடு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி. நீங்க இந்த கோர்ஸை கவர்மெண்ட் செக்டர்ல படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.